தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவுல இந்த ஆப் இருந்துகிட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. திருஞானம் சார், எனக்கும் இல்லைன்னா திமுகவுக்கும் டெல்லிக்குமான போர், ஏன் திமுகவும் தனக்கான ஆப்போசிட் பார்ட்டியா அதிமுக வைக்கலையா? அதை பிரதமர் மோடி அங்கீகரிக்கலையே. பிரதமர் மோடி அண்மையில் வந்திருந்தார், தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். 4-5 முறை சொன்னது என்டிஏ ஆட்சி அமையும். அதில் அதிமுக ஒரு பங்கு, முதன்மை பங்காக இருக்கலாம். பட் அது என்டிஏ ஆட்சி அப்படிங்கிறதான் டிக்ளேர் பண்ணார். அமித்ஷாவும் அவருடைய ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் அவர் சொல்கிறது என்டிஏ ஆட்சி. ஸோ தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் யார் முதல்வர் அல்லது யார் யாருக்கு என்ன துறைகள் அதெல்லாம் முடிவு செய்யும்னு சொல்கிறாங்க. ஸோ யதார்த்த நிலை உண்மையிலே அதிமுகவும் தமிழ்நாட்டின் இரு பெரும் கட்சிகள். ஆனால் இன்றைக்கு களத்தில் இருப்பது வெறும் அதிமுக அல்ல, என்டிஏ அணி. அதுதான் யதார்த்தம். இன்றைக்கும் மோடியும் அமித்ஷாவும் அவங்கள முழு கட்டுப்பாட்டில் எடுப்பதற்கான எல்லா வேலைகளையும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் என்னங்கிறதுலாம் அடுத்த கேள்வி. பட் இன்றைக்கு அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் என்டிஏவுடைய ஒரு பார்ட். இப்போ ஒரு ஒரு பேச்சுக்கு கூட எனக்கும் எடப்பாடிக்குமான போர் அப்படிங்கிறத தாண்டி எனக்கும் டெல்லி அப்படிங்கும்போது இங்கே ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள்ள பாஜகவை நிலைநிறுத்துகிற வேலையை திமுக செய்யுதா? தனிப்பட்ட முறையில் அல்ல, அது ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடியாருங்க விஷயம் இல்லை. 2 கொள்கைகளுக்கு இடையிலான போர். உண்மையான விஷயம் சமூக நீதி கொள்கைக்கும் சனாதன கொள்கைக்கும் இடையிலான போராக இருக்குது. என்டிஏ என்பது சனாதனத்தினுடைய ரெப்ரசன்டேஷன் தான். அவங்களுடைய எல்லா கொள்கைகள் திட்டங்கள் எதை எடுத்துட்டிங்கனாலும் சனாதன திணிப்பு தான் இருக்கும். இது மாநில எலெக்ஷன் தானே சார், அசம்பிளி எலெக்ஷன் தானே. நீங்கள் ஒரு 2024 மக்களவை தேர்தலில் நீங்கள் இதை முன்வைக்கிறீங்க, சரி. ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் அசம்பிளிலையும் சார் சொல்லுமா லோக்கல் பாடிலையும் இதான் பேசணுமா? அதாவது பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குன்னா, ஒரு மாநிலத்தில் நுழைவதற்கு முதல்ல அங்கே இருக்கிற பிரதான கட்சிகள் ஒன்றை கூட்டணி சேர்த்துட்டு அதையே உடைச்சி தங்களுடைய கண்ட்ரோல் எடுக்கிறது பல உதாரணங்கள் இருக்குது. கட்டாயம் அவங்களுடைய நோக்கம் சனாதன திணிப்பு தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னொன்று, தமிழ்நாடு என்றாலே அவங்களுக்கு ஒரு பெரிய அவாஷன் இருக்குது. எந்த நிதி கேட்டாலும் கொடுக்குறதில்ல. நண்பர் சொன்னார், அவங்க கல்வி நிதியை விட்டுருங்கன்றார். கல்வி நிதி எப்படி விட முடியும்? தமிழ்நாட்டின் அடிப்படை ஆதாரமே கல்விக்கு தரப்படக்கூடிய முக்கியத்துவம் தான். இல்லை, அதான் பேரிடருக்கு அப்போ இருந்தே கொடுக்கல. காங்கிரஸும் கம்மியாக கொடுத்தாலும் அதிகம் கேட்டு போராடுவங்கிற தொடர்ந்து இருக்குது. இல்லை, இருமொழி கொள்கை இவங்க 100% சொல்கிறாங்க, தர முடியாதுன்னே டிக்ளேர் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு கேள்வி அவர் முன் வச்சாரு, அதையே நான் திரும்ப வைக்கிறேன். 18 ஆண்டுகள் இருந்தாங்க. 18 ஆண்டுகளில் திமுக பெற்று கொடுத்ததை எதை அதிமுக விட்டு கொடுத்தது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுருந்தாங்கல்ல. நீங்கள் என்னெல்லாம் தமிழ்நாட்டின் உரிமையை பெற்றிருக்க வேண்டுமோ, அது இருமொழி கொள்கையாக இருக்கட்டும், இந்தி சார்ந்த அரசியலமைப்பில் அதை கொண்டு வரதா இருக்கட்டும், எல்லாம் செஞ்சுருக்கலாமே திமுக. இப்போ நாங்கள் மாநில சுயாட்சிக்கும் சமூக நீதியை காப்பதற்குமான அந்தங்கிறது தானே ஒரு ட்ராமேட்டிக்காக இருக்குது அப்படின்னு. நிச்சயமாக திமுக மத்திய அரசியல் பங்கு பெறும்போது கூட தொடர்ந்து மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்துட்டு வந்திருக்கு. அது எந்த அளவு சாத்தியமானதுங்கிற அடுத்த விஷயம். நீங்களே சொன்ன மாதிரி பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியும்ல சார், எந்த அளவுக்கு சாத்தியப்படுத்தினாங்க? சாத்தியம்னா 100% சாத்தியம் இல்லை. இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய நாடு. ஏன்னா எத்தனை மாநிலங்கள், 28 மாநிலங்கள், எத்தனையோ மொழிகள் இருக்குது இல்லையா? அதில் இந்தி ஒரு பெரும்பான்மையாக இருக்குது. ஸோ அதுக்கு எதிரான போராட்டம் என்பது தொடர்ந்து இருக்குது. எடுத்த உடனே 100% சாத்தியம் இல்லைன்னா கூட இப்போ செம்மொழி அந்தஸ்து பெற்றது சாதாரண விஷயமா? அது இல்லை, சமஸ்கிருதத்துக்கு, மலையாளத்துக்கு, தெலுங்குக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தானே கொடுத்தாங்க ஒரே மாதிரி. தனிப்பெரும் செம்மொழியாக கருதப்படுவது தமிழ். அது ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்தது. தமிழுடைய முதன்மை பற்றி அகில இந்திய அளவில் உலக அளவிலே டிஸ்கஷன் வந்தது. அதுக்கு காரணம் அந்த அந்தஸ்து. ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்தப்புறம் என்ன பண்ணுது? தமிழுக்கு தருவதை விட 100 மடங்கு 200 மடங்கு சமஸ்கிருதம் தந்து. இல்லை சார், அதுக்கு எதிராக இல்லை, சமஸ்கிருதத்துக்கு செம்மொழி கொடுத்தது யார் சார்? எந்த ஆட்சி? சமஸ்கிருதத்துக்கும் சேர்த்து தான். யார் கொடுத்தாங்க? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அதாவது ப்ராக்டிக்கல் உலகத்திலேருந்து பேசுங்க. சமஸ்கிருதமும் ஒரு மூத்த மொழி. என்ன உண்மையில் உலகத்திலே முதல் மொழி தமிழ் என்று உலகம் முழுக்க பேசிகிட்டு இருக்காங்க, மொழி ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சமஸ்கிருதம் பல நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு இல்லையா? ஒரு மூத்த மொழி தான். அதனால் அங்கீகாரம் தரும்போது மூத்த மொழிகள் பற்றிய வரலாறு பேசப்படுகிறது, தமிழ் மொழியின் தனிச்சிறப்பு பேசப்படுகிறது. ஸோ அந்த வகையில் எல்லாமே சமமாக கருதப்பட்ட நிலையில் தமிழுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம்,
சமஸ்கிருதம், தெலுங்கு போன்றவற்றுக்கு அடுத்த முக்கியத்துவம் அப்படிங்கிறது சாத்தியமாக இருக்கு. அதுக்கான முன்னெடுப்பு. அது மட்டும் இல்லை, அப்ப எல்லா மொழிகளுக்கும் சேர்த்து பெற்றுக் கொடுத்தது திமுக. நிச்சயமா அதோட நிறுத்தலை. அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட சரி, இப்ப என்ன சமூக நீதியை காப்பாற்றுவதற்கு இன்னும் பெண்டிங் இருக்கு? 18 ஆண்டுகளா செய்ய முடியாததுல இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே. இப்போ மகாராஷ்டிராவில் அஜித் பவார், அண்மையில் மறைந்த அஜித் பவார், அவர் வந்து டெப்டி சிஎம்மாக இருக்கும்போது 2014 இல்லை 15 காலகட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு 5% ஒதுக்கீடை பெற்றுத்தந்தார். சரியா? அதுக்கு ரோல் மாடல் நம்முடைய திமுக அரசு தான். என்ன கலைஞர் பீரியடில் 3.5% வந்தது. அதை மாடலாக வச்சு அங்கே கொண்டு வந்தார். பட் அவர் ஒரு விமான விபத்தில் அவர் மறைந்து அடுத்த ஒரு 20 நாட்களுக்குள் அந்த இஸ்லாமியர்களுக்கான ஒதுக்கீடு ரத்து செய்யப்படுது. அதே விஷயம் இங்கேயும் நடக்கலாம். நடக்கிறதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுடைய இன வெறுப்பு, என்ன ஜாதி வெறுப்பு, சனாதன கோட்பாடுங்கிறது அவ்வளவு தீவிரமானது. அதற்காக எந்த எல்லைக்கும் செல்வார்கள். இன்றைக்கு இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய மத கலவரங்களை பாருங்கள், திட்டமிட்டு தூண்டப்படுகின்றன. அதே போன்ற முயற்சி தமிழ்நாட்டிலும் நடக்குது. திருப்பரங்குன்ற இஷ்யூ பெருசாக நம்ம பார்லிமெண்ட்ல வலுவா இருக்கும்போது தானே சார் இதை கொஸ்டின் பண்ண முடியும். பட் சட்டமன்றம் அப்படிங்கிறது மாநில கட்சிகளுக்கான பலமிக்க இடம் இல்லை. இங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புறந்தள்ளிட்டு நாங்க தேசிய கட்சி கூட நாங்க எதிரா இருக்கிறோம் அப்படிங்கிறது பாசிபிலிட்டியா? அதிமுகவை எதிர்த்தால் திமுகவுக்கு வாக்கு கிடைக்காது, அதனாலதான் அவங்க பாஜகவை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு புள்ளி வைக்கிறாங்க. சொன்ன உதாரணத்தை பாருங்களேன். அஜித் பவார் என்ன கட்சி? சரத்பவார் கட்சி. எந்த ஆட்சிகள் இருக்கும்போது கொண்டு வந்தார் இஸ்லாமியர்களுக்கான ஒதுக்கீடு? காங்கிரஸ் சரத்பவார் கூட்டணி ஆட்சி இருக்கும்போது கொண்டு வந்தார். அது எப்போ பலியாகுது? இல்ல நான் என்ன கேக்குறேன், மகாராஷ்டிரா அரசியலை இங்க நான் கொண்டு வர விரும்பல. தமிழ்நாட்டுக்குள்ள என்னுடைய கேள்வியா நான் வைக்கக்கூடியது, உலக தமிழ்நாடு மகாராஷ்டிரா மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க அவங்களுடைய கோட்பாடு எந்த கட்சி பலமா இருக்கோ அதை வீழ்த்தி உள்ள நுழையணும், நுழைஞ்சிட்டு சனாதனத்தை அமல்படுத்தணும். அதுதான் அவங்களுடைய 100% கொள்கை. அதில் எந்த மாற்றமும் இருக்க முடியாது. ஏற்கனவே எடப்பாடியார் பல விஷயங்களில் விட்டு கொடுக்க நிர்பந்திக்கப்பட்டார். இப்போதும் அங்கே எந்த அளவுக்கு நிர்பந்தம் இருக்குன்னு சொன்னால், சீட் ஷேரிங்கில் ஆரம்பித்து கட்டாயம் அவங்களுடைய அச்சுறுத்தல் தொடர்ந்து இருக்கும். அப்படியே அடுத்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்க சீட் ஷேரிங்ல அச்சுறுத்தல் சொல்றீங்க? 2019 5 தான் பாஜகக்கு அப்படின்னு தெளிவான முடிவை அதிமுகவில் எடுக்க முடிஞ்சது. 2024 பொறுத்த வரைக்கும் நோ அப்படின்னு எடப்பாடியில கான்ஃபிடண்டா சொல்ல முடிஞ்சது. அவருக்கு எப்படி அச்சுறுத்தல் இருக்கும்னு நீங்க சொல்றீங்க? அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் நோ சொன்னவர் இப்போ ஏன் சரின்னு சொல்றாரு? அதுக்கு பின்னாடி உள்ள விஷயங்கள் கூட்டணி. நீங்க ப்ளீஸ் ஒரே ஒரு நிமிஷம். பார்கெனிங்ல 5 சீட்டு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு கான்ஃபிடண்டா ஒரு எடப்பாடியால சொல்ல ஒரே ஒரு கூட்டத்தில் அமித்ஷாவோ பிரதமரோ எடப்பாடியார் தான் முதல்வர்னு சொன்னாங்களா? அதிமுக தலைமையில் ஆட்சி இவ்வளவுதான். இன்னொன்று என்டிஏ ஆட்சி. பிரதமர் இப்போ வந்த கூட்டத்தில் 5-6 முறை சொல்லிட்டாரு என்டிஏ ஆட்சி தான் அப்படின்னு போறாரு. இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் 2026 சொன்னாரா? இப்போ அவங்களே வராட்டியும் பரவாயில்லைங்கிற முடிவு கேட்குறேன் சார். நீங்க பிரதமர் சொல்லல, அமித்ஷா சொல்லல, நீங்க ராகுல் காந்தி ஸ்டாலின் தான் முதலமைச்சர்னு சொன்னாரா? அது காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் பார்த்து தான் முடிவெடுக்கிறது தள்ளி போடுவாங்க. ஆனால் அங்கே உள்ள மூத்த தலைவர்கள் எனக்கு தெரிந்து கார்கே, சோனியாஜி, அதே மாதிரி ப. சிதம்பரம் சொன்னாங்களா சார்? ஒருத்தர் சொன்னாங்களா ஸ்டாலின் தான்? ஸ்டாலின் சொல்றாரு 2019 ராகுல் தான் பிரதமர்னு. ஆனா 26 தேர்தலில் ஸ்டாலின் தான் முதல்வர்னு சொல்ல தவிர்க்கிறாங்க. அதாவது காங்கிரஸ் வந்து பல வண்ண கட்சி, பல குரூப்ஸ் இருக்கும். ஆனாலும் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், திரு ப. சிதம்பரம் அவர்கள் அங்கே ஒரு டிசைடிங் ஃபேக்டர். அவர் பல முறை சொன்னது நிச்சயமா. ஏன்னா அவருடைய கருத்துக்களுக்கு கார்கேயும் சரி சோனியாவும் முக்கியத்துவம் தராங்க, தந்து தான் ஆகணும். ராகுல் காந்தி பல தரப்பையும் இணைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. பட் அவரிடம் சிறு மனக்குழப்பத்தை உருவாக்கி இருப்பது ஒரு சங்கி குரூப். சரியா? அந்த சங்கி குரூப் வந்து எப்படியாவது உடைச்சு சொல்றீங்க. சரி, யாரு இவ்வளவு நாள் பேப்பர் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் யாரு தேவை. அதாவது ஏங்க பீகார் ஏன் தோத்துது? கடைசி வரை ஒரு இழுபறியை உண்டாக்கி சீட் ஷேரிங்கில் குழப்பத்தை உருவாக்குறதுக்கு ஒரு குரூப் அங்கே ஒர்க் பண்ணிச்சு, தோத்தாங்க. இங்கே வந்து குழப்பம் உருவாக்கி பார்த்தாங்க, இன்னைக்கு அது முடியலை. ஏன்னா டிஎம்கே டிக்ளேர் பண்ணிடுச்சு, கொடுக்குறது வாங்கிட்டு இருக்குன்னா இருங்க, எல்லாம் கிளம்புங்கன்ற வார்த்தை சொல்லியாச்சு. ஸோ அவங்க இப்போ வந்து தொங்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க காங்கிரஸ். நிச்சயமா. அதே நேரத்தில் மூத்த தலைவர்கள் தெளிவாக இருக்கிறாங்க. இந்த அணியை விட்டு வெளியே வந்தால்
காங்கிரஸ் இஸ் நத்திங்னு ஆகிடும். டெல்லியில் நடத்துகிற போராட்டங்கள் உட்பட எல்லாத்துலேயும் உணர்வுபூர்வமான கொள்கை பூர்வமான நண்பர்கள் திமுக. அதை விட்டு கொடுக்க முடியாங்கிற பொதுவான புரிதல் அங்கே இருக்குது. ஆனால் ஒரு சின்ன இப்போ திமுக ஆபத்தான ஒருவேளை காங்கிரஸை வெளியில விட்டா ஒரு பலமான ஆளுங்கட்சியா வர முடியாதுங்கிறது. அதனால தான் அதாவது திரு சிதம்பரம் அவர்கள் ஒரு ஒரு கூட்டத்திலே சொன்னார், முதல்வர் ஸ்டாலினுடைய அணுகுமுறை இருக்கு இல்லையா, கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்வதில் அவருடைய அணுகுமுறை அற்புதமானது அப்படின்னு சொன்னார். நான் வந்து ஒரு தேர்தலில் தான் இருக்கும்னு நினச்சேன். அப்படி இல்லை, தொடர்ச்சியாக இந்த அணியை கொள்கை ரீதியில் ஒரு ஒரு நல்ல ஒரு இறுக்கமான அணியாக எடுத்து செல்வதில் அவருடைய பங்கு அற்புதமானதுன்னு சொன்னார். அவர் மட்டும் இல்லை, இப்போ நம்முடைய துணை முதல்வர் ஸ்டாலின் சில நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு கருத்தரங்கில் தெளிவாக சொல்கிறாரு, எங்கள் முதல்வர் விட்டு கொடுக்க மாட்டார், கூட்டணி கட்சிகளுக்கு இணங்கி போவார். எங்கள் கட்சி எம்எல்ஏக்கள் அல்லது வேட்பாளர்கள் அதிருப்தி அடைந்தாலும் பரவாயில்ல, கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அதிருப்தி அடையக்கூடாது என்ற எண்ணம் அவருக்கு பேசிக்காக இருக்குது. அதனால் நிச்சயமாக பேச்சுவார்த்தைகள் இருக்கும், சில விட்டு கொடுத்தல் இருக்கும், அணி முடிவாயிடும். ஏன்னா அந்த நான் சொன்னேன்ல திரு ப. சிதம்பரம் அவர்கள் நெருக்கடிக்குள்ள காங்கிரஸை தனக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு திமுகவுக்கு ஒரு அழுத்தம் இருக்கா? ஒரு லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்டில் கட்டாயம் காங்கிரஸ் வந்து ஒரு நல்ல ஃபோர்ஸ். அது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த காங்கிரஸில் உள்ள நிறைய இன்னும் தனியா நிக்கிற அளவுக்கு திமுக தன்னை பலப்படுத்தலைன்னு சொல்லி நினைக்கிறீங்க? ஏங்க, திமுக என்ன இருந்தாலும் ஒரு பிராந்திய கட்சி தான், ரீஜனல் பார்ட்டி. காங்கிரஸ் ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி. பட் இன்னைக்கு டிஎம்கேவோட நிறைய வேல்யூஸை காங்கிரஸ் எடுத்துக்குது. ராகுல் காந்தியோட ஸ்பீச் பாருங்கள், யூ வில் எவர் நெவர் வின் ஓவர் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு இன் யுவர் என்டையர் லைஃப் அப்படின்னு சொல்கிறார். எதனால் சொல்கிறாரு? தமிழ்நாடு பெரியாருடைய மண், சமூக நீதி மண், இங்கே போய் நீ சனாதனத்தை திணிக்க முடியாது அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, அவர் போகிற இடம்லாம் ரிசர்வேஷனோட முக்கியத்துவத்தை சொல்கிறாரு, அடித்தட்டு மக்கள் அவங்க மேலே அறிவதோடைய முக்கியத்துவத்தை சொல்கிறாரு, எல்லாருக்கும் எல்லாம்ங்கிற கோட்பாட்டை அகில இந்திய அளவில் பேசக்கூடியவராக இருக்கார். இதெல்லாம் காங்கிரஸோடைய நல்ல ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ காங்கிரஸ் அப்போ இந்த ஃபேஸோட இன்னொரு அணிக்கு போனால் திமுக ஆபத்தாக மாறிடும். அது ஒரு பலவீனம் தான், ஒரு சேலஞ்சு தான். அதனால் திருஞானம் சார், நீங்கள் எடுத்த கணிப்பில் நான் முக்கியமாக பார்க்க வேண்டியது, ஆட்சியை பிடிப்பது கொள்கைக்காக, கிட்டத்தட்ட இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஏன்னா கொள்கைக்காக தான் ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதான் முன்வைக்கப்படக்கூடிய. அந்த வகையில் பார்த்தா 2 அடிப்படையான கொள்கைகள் நான் சொல்கிறது, ஒன்று சமூக ரீதியில், இன்னொன்று பொருளாதார ரீதியில். சமூக ரீதியில் பார்க்கும்போது திமுக ஆட்சி சமூக நீதி ஆட்சின்னு சொல்லுதுன்னா, ஒரே ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் இப்போது அண்மையில் வந்த ஒரு தகவல். அதாவது நம்ம எல்லாருக்கும் ஒரு காலத்தில் பெரிய என்ஜினியரிங் கனவுன்னா அது அண்ணா யூனிவர்சிட்டின்னு தான் இருக்கும். பட் அதை தாண்டி ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்குங்கிறது நம்ம மாணவர்களுக்கு ரொம்ப காலம் தெரியாமல் இருந்தது. இப்போ அதை எஜுகேட் பண்ணி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஐஐடி மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்குது 448 மாணவர்கள். ஏன்னா அதில் வந்து பழங்குடியினம் பள்ளி மாணவர்கள் மட்டுமே. நன்றி.